15th வந்து என்னோட செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. குண்டானா லாரியா ஊர் கணக்குக்கு சிலபஸ் வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. தேர்ட் இயர்க்குள்ள வந்து நீ என்ன பண்ணுவ? ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு வந்து ஒரு டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் இருக்குது. ஏமா அதான் ஒண்ணு படிக்கணும், இல்லைன்னா வந்து உன் ப்ரொஃபஷனை பார்க்கணும். நீ ஏன் ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு புலம்புற? முடியல, ரொம்ப மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றேன். மோட்டிவேஷன் ஆகாது மாட்டேங்குது. ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி என் டென்ஷன் தாங்க முடியாம உன் காசு எடுத்து நான் செலவு பண்ண ஆரம்பிக்க போது உனக்கு முடி கொட்டு. பிரணவ் முஸ்லிம் லாக்ல கேஸ் கிடைக்கல, பிரணவுதின் ஷா அப்படி போட்டு அடிச்சு விட்டுருவேன். நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? ஏன் பட்டோ? நான் ரொம்ப நேரமா இந்த கேஸ்ல வந்து படிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஏனே தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது. எந்த கேஸ்ல? TMA PI ஃபவுண்டேஷன் vs ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அப்படின்னா எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. இதை உட்காந்து லைக் ரொம்ப நிறைய யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னால் படிக்க முடியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னாச்சு? நான் பேபிஸ்ங்கிறதே ஒன்று பெற்றுக்க மாட்டேன். ஏன்? அப்படியே God forbidden அப்படி எனக்கு பேபிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப பேபிஸ் பெத்துக்க மாட்டேன் இங்க இருக்க வந்து நிக்கிற ஸ்னேகா. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். பட் ஒருவேளை அப்படி நான் பேபிஸ் பெத்துக்கிட்டேன்னா கூட அதுக்கு நான் கண்டிப்பா வந்து ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் போட மாட்டேன். I wouldn't put them through this shit. அப்புறம் வேற என்ன பண்ணுவ? வந்து ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றவேன். நான் கூட மாடு மேய்க்க விட்டுருவேன்னு நினைச்சேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து காம்படிட்டிவ். நான் படிச்ச போதே வந்து எல்லாம் வாங்கன்னு செத்து தான் படிச்சாங்க. இனி வர குழந்தைங்களெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு பாவமா இருக்குது. தேர்ட் ஸ்டாண்டர்ட் பேபி எல்லாம் அடிக்க லீவ்ல கூட படிக்க வைக்கிறாங்க. எல்லா நாளும் படிக்க வைக்கிறாங்க. யார சொல்றீங்க? இல்ல தப்பு நான் சொல்லல, பட் அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் ஆயிடுச்சுங்கிறேன். ஆமா, அப்புறம் சரி உனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். பட் அந்த காம்படிஷன்ல வந்து for you to do better you have to push better. அப்படி இருக்கும்போது எதுக்கு why have babies அப்படிங்கற தெரியல. A lot of them might disagree with this. I know this might not be your perspective. You have different perspective towards life and I totally respect that, but you have to respect this also. It's very bad. It's too bad. இது எப்படிமா சொல்லுவாங்க, இப்படி உங்க அம்மா நினைச்சிருந்தா நீ வந்திருப்பியா அப்படி? நான் அதுதான் எங்க அம்மா கிட்டயும் கேக்குறேன், ஏன் என்னை எப்பத்துக்கிட்ட அப்படின்னு நான் கேக்குறேன். நான் வந்துட்டு no, I don't want to live, especially with this. TMA PI Foundation vs State of Karnataka. இவங்கலாம் பறக்காம இருந்தா அவங்கள கேஸ் போட்டுருப்பாங்களா? நான் இப்ப கேஸ் படிக்கணுமா? கரெக்ட்ல என் இன்ட்ரெஸ்ட் தாட் வந்து இது இப்படி வச்சு அமுக்கணும்னு இருக்குது. அதுதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப என்ன வேணாலும் நீ பண்ணுவ, அதை ஏன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் பார்த்துட்டே இருக்கிறேன். எப்போ அது பிஞ்சு பழக்கணும் அந்த ஜெல்லெல்லாம் வெளியே வரும், நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இவ்வளோ நேரம் அதை போட்டு அமுக்குற நீனும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குமா? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு என் செமஸ்டர்ஸ்க்கு படிக்கிறது அப்படிங்கிறது. ரைட் நவ் என்னோட எய்ம், என்னோட அப்ஜெக்டிவ் ஃபார் தி செமஸ்டர் வந்து நான் எப்படியாச்சும் வந்து அழுகாம இந்த தடவை நான் எழுதிடணும் அப்படிங்கிறது தான். ஓ, நீ அழுக மாட்டியா ராண்ட் வீடியோஸ்ல? இனிமேல்ட்டுக்கு அழுக மாட்டேன்னு நினைக்கிறேன். அழுக கூடாதுன்னு வச்சிருக்கேன். இல்ல இப்படி சொல்லி எங்கேயாச்சும் அழுதுட்டோம்னா அழுக மாட்டேன்னு சொன்னாலன்றவாங்க. அழுக கூடாதுன்னு வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம்லாம் வந்து நவம்பர் அப்பெல்லாம் வந்து நான் இப்ப இன்னைக்கு என்ன இன்னைக்கு 7ஆம் தேதி நினைக்கிறேன், 6ஆம் தேதி 7ஆம் தேதியோ அப்போ வந்து அப்பவே நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் தேர்ட் செமஸ்டர்ல. பட் ஃபோர்த் செமஸ்டர்ல நான் இப்ப ஆயும் அழுகல. சோ அது வந்து நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தான் பாக்குறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்த ஹாலிடேஸ்ல, ஸ்டடி ஹாலிடேஸ்ல நீ லாஸ்ட் டைம் நவம்பர்ங்கற இது மே மாசம் ஆச்சு. 16th எங்களுக்கு செமஸ்டர்ஸ் ஆரம்பிச்சது தேர்ட் செமஸ்டர். சோ அப்ப வந்து அத கரெக்ட்டா சொல்லு, கன்வே ஆகல. சாரி நவம்பர் 16th எங்களுக்கு கிளாஸ் டீம் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சது. அக்டோபர் எண்டோட வந்து வைவால முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ நான் முன்னாடி 16 டேஸ் செஞ்சேன். அப்ப நான் வந்து அந்த 7வது 8வது நாள் டே வரும்போது நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் நான் வந்து ஸ்னாப் போட்டு ஸ்னாப் மெமரிஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நான் போய் பார்த்தேன் நம்ம அழுதுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நான் இப்போ வரைக்கும் நான் அழுகலைங்கிறதே வந்து நான் ஒரு சக்ஸஸா வந்து நான் வந்து பாக்குறேன். நான் இந்த வந்து அழுகாம படிக்கணும். நம்ம என்ன வந்தாலும் நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நம்ம போய் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் ஸ்னேகா. ஸோ நீ படிச்சுதான் ஆகணும். நீ இந்த அழுகாம படி அப்படின்னு எவ்வளோ எனக்கு பூஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு டென்ஷனா வருது. ஏன்னா எனக்கு மத்தியானத்துக்கு வேலை ஷூட் இருக்குது. நான் ஃபோன் வந்துருச்சுடா. போச்சா போட்டியா? என்னால முடியல. என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றேன். மோட்டிவேஷன் ஆகாது மாட்டேங்குது. A few moments later. தங்கா ஃபோன் வந்துருச்சு. 2 மணிக்கு ஷூட்டுக்கு வந்துற சொல்லி இருக்காங்க.
ஃபீனிக்ஸுக்கு தான் வர சொல்லி இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஸ்னேகா, நான் அடுத்த ஒரு 20 நாள் கழிச்சு தான் எழுந்திருப்பேன். என்ன கும்பகர்ணனா? நான் வந்து போலார் பேர். கெட் அப் டைம் ஆச்சு. ஒண்ணு வீடியோ. என்னடா பேபி நீ எழுந்திரி பேபி. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கு வந்து படிக்க பிடிக்கல. இப்பெல்லாம் நான் சொல்லவே கூடாது. ஷோ என்னை பார்த்து நீங்களாம் இப்படி சொல்லாதீங்க. நீங்களாம் படிங்க, எல்லாம் படிச்சு முன்னேறுங்க. வேற வழி எல்லாம் இல்ல நமக்கு. நானே இப்படிதான் சொன்னேன். இப்போ நானே படிச்சுதான் ஆகணும். அந்த 35 மார்க்கை வாங்குறதுக்குள்ள என் மண்டையில இருக்கிற முடியெல்லாம் 35 கவுண்டா விழுந்துரும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற இப்போ சீசி சிக்கன் டாமினேட்டட் சாப்பிடணும். எப்படி ஃபீனிக்ஸ் தான் போறோம் அங்க இருக்கோம். I don't know what is the one benefit out of me being so stressed or me writing these exams in the first place. Why? I gain a lot of weight due to stress eating. Okay. My blood pressure all shooting up and down, up and down, up and down. இப்பலாம் 20 வயசு 22 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்லாம் வருதாமா. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்தேன் நானு. அச்சச்சோ. அந்த மாதிரி எனக்கும் வந்துருச்சுனா. அது ஐடில இருக்கவங்களுக்கு தானே இல்லையா? 20 வயசுல ஐடில இருப்பியா நீ? எனக்கு சொல்லு புரியல. ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறவங்க சொல்றேன். 18 வயசு 17 வயசுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருக்காமா. அந்த மாதிரி ஒருவேளை எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த வாழ்க்கையில எதுக்கு வாழ்ந்தேங்கிற மாதிரி ஆயிடாதா? சாப்பிட்டா அரிசியும் பருப்பு சாப்பாடு வேறு ஏப்பமா வந்துருச்சு. அரிசி சாப்பாடு சாப்பிட்டீங்களா? பட் எனிவேஸ் வயசு இப்படிலாம் நம்ம ரொம்ப சீரியஸா திங்க் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனா உன் ஃபேஸ்ல ஸ்னேகா எவ்வளோ டிஸ்கலரேஷன், எவ்வளோ இந்த கண்ணத்துல ஒரு பொத்தல், பெரிய பொத்தல், இங்க ஒரு பொத்தல், இங்க ஒரு பொத்தல், இங்க எல்லாம் பொத்தல். தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் ஐ டேக். Vedika also has all these பொத்தல்ஸ் இல்ல ஃபேஸ்ல. Vedika doesn't have to go through this shit again. முடிச்சிட்டா. எனக்கு இன்னும் 6 தடவை இத போகணும். பெரிய கோர்ஸ் எடுத்துக்க கூடாதோ? தமே ஒரு 6 செமஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கலாமோ? தெரியல எனக்கு இது என்னன்னே. மேபி நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சது இது ஆயிருந்திருக்குமா? முன்னாடில இருந்து படிச்ச உன் ஃப்ரெண்ட்ஸும் இதே நிலைமையில தானடா உட்காந்து புலம்புறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. இத முன்னாடில இருந்து படிக்கிறேன். நானும் முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு. ஆக்சுவலி நானுமே வந்து முன்னாடியில இருந்து சொல்லிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லைக் ஸ்டார்டிங்ல இருந்து படி. இவ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களும் புலம்புறாங்க. இன்னும் முடிக்கல, இன்னும் அதை இன்னும் நல்லா படிக்கல, எனக்கு இன்னும் வந்து அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, இன்னும் நான் ஸ்ட்ராங்கா படிக்கலான்னு புலம்புறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் தங்கம்? எனக்கு வேற மத்தியானம் ஷூட் முடிச்சுட்டு இன்னும் 4-5 வீடியோ ஷூட் பண்ணுறது இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஈவெண்ட் ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் நோ சொல்ல முடியாது. பட் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் வேறு இருக்கு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஐ எம் ஜஸ்ட் ஹெல்ப்லெஸ். ஷூட்டுக்கு கிளப்பி போகலாம். ஆமாம், அங்கே கேமரா குரூட் இருக்குமாம்மா. வெயிட் பண்ணிட்டு என்ன பாப்பாவை காணோம், ஆர்டிஸ்ட் இங்கப்பா அப்படின்ட்டு ஆர்டிஸ்ட் வரும் கண் கலக்கிட்டு எனக்கு பரிச்சை இருக்குங்கண்ணா. எக்ஸாபினி கட்டி ஷூட் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு 6:30 மேலே ரேப் ஆயிடுச்சுன்னா கூட, அப்புறம் 7க்கு ரேப் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஒரு மைண்ட் செட்ல நீ கிளம்பி வராத இல்ல, ஸ்னேகாலே. ஒரு 8 o'clock 8:30 வரைக்கும் ஸ்னேகாலே அப்படியே ஒரு மைண்ட் செட்ல வராதீங்க. படிக்கணும்டி. அது கண்டிப்பா அந்த மாஸ்க் வந்து பிஞ்சு பதக்கன்னு உழுக போகுது ஸ்னேகா. நான் ஒரு நாள் சொல்றேன், நான் சொல்லிட்டே பார்த்துட்டே பதக்கன்னு பிஞ்சு உழுகும். கிளம்பு போ. ட்ரெஸ் ஓகே அப்பா, இது ஒரு பெரிய பெருமையா? பெருமைதான் எனக்கு. ஏற்கனவே முட்டை போட்ட மாதிரி இருக்கீங்க ஸ்னேகா நீங்க. அது வந்து முடி கொட்டுது. இசை கம்போசர் இளையராஜா நீங்களா? வெயிட், இனிமே நீ vlog எடுத்தா ஒரு ரூல். You should always have high to eye level தான். அதுக்கு மேல போகணும். நீங்க வளர்ந்துட்டே மேல போகாத. கீழ இறக்கு. I am undergoing treatments, okay? After 3 months you'll see the results, okay? ஷூர். ஆனா எனக்கு பாருங்க. பாரு. என்னடா? இங்க பாரு நான். முடி இருக்குங்க. சும்மா காட்டுறேன் உனக்கு. இருக்குண்டி. ஒரு நாள் ஸ்ட்ரெஸ் ஆகி என் டென்ஷன் தாங்க முடியாம உன் காசு எடுத்து நான் செலவு பண்ண ஆரம்பிக்க போது உனக்கு முடி கொட்டுது. என்னண்டி பையன் சமைக்கிறாங்க? அதாவது உனக்கு வந்து பரிச்சை அடுத்த வரும். இங்க இருந்து கரெக்டா 7 நாள் எனக்கு வந்து ஃபேமிலில 2. எப்படி பிரணவ்? அதாவது ஸ்னேகாவோட எக்ஸாம்ல தமிழ் பேப்பர் 2 எழுதிருப்போம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேப்பர் வந்து நம்ம கரெக்டாக எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அடிச்சு விட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி தான் ஸ்னேகா நம்ம ஃபேமிலி பத்தி எழுதிட்டு இருப்போம் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா. என்னமா இது? ஃபேமிலில அப்படிட்டு ஜஸ்ட் பண்ணா இஸ் ஒன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர். பிரணவ் முஸ்லிம் லாக்ல கேஸ் கட்டல பிரணவுதின்ஷா அப்படி போட்டு அடிச்சு விட்டுருவேன். நல்ல வேளை யார் பேர்னா ராணி பேகம். பிரணவுதின்ஷா
உஷா வர்சஸ் ராணி பேகம். இந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பையன் அம்மாவை கொண்டா சொத்து பிரச்சனைக்காக. நான் டக்குன்னு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் கெனி ரோமன் கேத்தலிக் ஓம் நாமனே சாம் கிறிஸ்து ஓம் அப்படின்னு நான் வந்துடுவேன். அவர் வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டு போங்கடா நீ. ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கிளிகிளியா இருக்கேன். ரொம்ப ஜாலியா. அவனுக்கு என்ன அழகா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு உனக்கு நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? மார்க் கொடுத்துருவான். சொல்லுக்கண்ணே. நான் தான் மார்க் கொடுத்துருவேன் என் காலேஜ். நம்ம தான் முடிச்சிட்டோமே. இந்த நேரத்துல ஐ எம் ஸ்பீச்லெஸ். I am choosing my right to stay silent here. நான் அமைதியா இருந்துக்கிறேங்கிறதுக்கு இப்படியும் சொல்லிக்கலாம். Hey, I'm a law professional. Okay guys, அவர் நம்மளுடைய அங்க இருக்கிற டெக்னீஷியன் குரூவனா வந்து டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாமே அவர்தான். A few inches later. மண்ணையெல்லாம் சொல்லி எனக்கு தூக்கமா வருது. மணி வந்து 7 o'clock. ஒருத்தன் பிரெயின் ராட் சாங் மாதிரி வாதி ரே வாந்தி எடுக்கிறேன் வா அப்படின்ட்டு. டும் டும் சாகு தெரியுமா உங்களுக்கு? அது அப்படி இல்லை, டும் 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 சாகூர். ஒன்று கொண்டாடி crocodilo bombadillo cappuccino ballerino. Oh, the ballerino cappuccino. இந்த ஒரு மறந்து போச்சு. சோல பக்கரி சல்பிலோ அது ஒரு idiots. ஏய் கான்ட்ராக்ட்ல இந்த 3 மாசத்துக்கு மேல போக கூடாது. உனக்கு ஆங்கிளே இவ்வளவுதான் சரியா? அவர் எப்படி பாரு ஃபோன் அடிச்சோனே ஹலோ அன்பு பாசம் வறுமை அது நீதான். அப்போ உனக்கு பேன் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் எனக்கு தெரியுது ஜோக்கர்னு தெரியுது. அப்படி இல்லை. ஹலோ மேடம், என்னாச்சு? என் பிரெயின் ராட் மட்டும் முதல்ல 2 மணிக்கு நான் படிச்சிட்டேன். 2 மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. 1 o'clock. Only 1 o'clock. This is how my sleep schedule is. I look like proper dead person. This is how I look when I try to study the entire syllabus of constitutional law in 3 days before my semester. Not only constitutional law but family law. ஜாலியா ஷாப்பிங் எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அம்மா ஜாலிங்க. ஐயோ வேற மாதிரி ஜாலிங்க. நீங்க பாத்துருக்கணும் அந்த ஜாலிய. எத்தனை மணி நேரம் ஷூட் போச்சு உங்களுக்கு? 7.5 hours. 7 hours 32 minutes to be precise. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அத்தனை நேரம் எங்க கார் வந்து பார்க்கிங்ல நின்னுச்சு. அதனால 330 rupees நாங்க பே பண்ணோம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு. கிரேட். As you can see, this is my syllabus. நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல் நினைச்சுக்காதீங்க. இதுதான் என் சிலபஸ். For kind information. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இந்த சிலபஸ். அப்புறம் இவங்க வந்து the great constitution of India. அப்புறம் இதுதான் என் மொத்த நோட்ஸ் இருக்குது. என்னோட கேம் பிளான் இன்னைக்கு வந்து 8th கரெக்டாக. ஆமாம் 8th ஆரம்பிச்சு 1 hour இருக்கு. கரெக்டாக இந்த நாள் நெக்ஸ்ட் வீக் வந்து 15th ஆகிடும். 15th தான் வந்து என்னோட செமிஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து நல்லா வந்து ஆஸ் யூஷுவல் குண்டானா லாரியா ஊர் கணக்குக்கு சிலபஸ் வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கும் சர்ப்ரைசிங்கே இந்த நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க அந்த விஷயத்துக்கு நீ அப்ரிஷியேட் பண்ணும். 3 செமஸ்டர் புலம்புறே ஸ்னேகா, கொஞ்சம் முக்கியம் முன்னாடி ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியம் முன்னாடி ஆரம்பிச்சு அங்க ஸ்னேகாலிக். ஆனா போர்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்றது முன்னாடி ஆரம்பிச்சதுக்கு வந்து 2 points கிளாப் ஹேண்ட்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஆனா அது பத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தல. நான் வந்து இதுக்கே இவ்வளவு புலம்புறேன் அப்படின்னு நான் வந்து என் சீனியர்ஸ்ல சொன்னா, மச்சான் இன்னும் 2வது வருஷத்துல தான் இருக்கு. சப்போஸ் டு பி சில். 3rd இயர்க்குள்ள வந்து நீ என்ன பண்ணுவ? ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு வந்து ஒரு டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பருக்கான வந்து ஒரு இன்ஃபேமஸ் நேம் இட்ஸ் தி டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். ஓகே. Because that's how effed up that paper is. தலைமுறையா வந்து ப்ராப்பர்ட்டில படிச்சவங்க ப்ராப்பர்ட்டி லா ஷிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மூதாதையர் வந்து இன்னைக்கு தான் முடிச்சாங்க. அதாவது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பயம் கட்டிக்கிட்டு இருந்தவங்க பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. BNSS டேய் அப்பவே சொல்லியிருந்தீங்க. அதைவே எழுதாம திரும்பி ஓடி இருப்பேனேடா. திருப்பி கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எப்ப வந்து கான்ட்ராக்ட்ஸ் 1 அப்படின்னு பார்த்தோமோ அன்னைக்கே எடுத்துட்டு ஓகே ஐ அம் சைனிங் a contract to not continue this anymore அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சு ஓடி இருப்பேன். பட் நோ, didn't happen. It's not gonna happen anymore also. It's a long gone ship. நான் வந்து நீ பண்ணிக்கலாம் தான் யோசிக்க முடியும் தவிர்த்து பட் பண்ண முடியுமாங்கிற ஆப்ஷன் வந்து நான் எட்டி பார்க்க முடியாது. இப்போ எப்படி கல்யாணம் பண்ணும்போது பண்ணலாம் தெரியாம பண்ணிட்டாமோ அப்படின்னு யோசிப்போம்ல. இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் இருக்கு பத்தியா, அதை எடுத்தா 2 பென்சில் காஜல் பண்ணலாம்.
அந்த கருப்பு எடுத்தா. That's how my sleep schedule is. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஸ்லீப் ஸ்கெடியூல வந்து நான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து நான் மறுபடியும் 3 மணிக்கு தூங்கி காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு 2 மணிக்கு தூங்கி காலைல 7:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து என் ஸ்லீப் ஸ்கெடியூல் வந்து என் மூஞ்சி ஆயிடுச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு மச்சா இப்பதான் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன். என்னடி கண்ணு இங்கேயே உள்ள போய் கிடக்குது அப்படின்னா நான் ஏன் 1 மணி வரைக்கும் இப்படி முடிச்சு உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ஷூட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து பிராண்ட் பியர்ஸ் இருக்கு பண்றதுக்கு அப்படிங்கிறதுனால வந்து நான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நிறைய பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு இல்லை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஏமா அதான் ஒன்றும் படிக்கணும் இல்லைன்னா வந்து உன் ப்ரொஃபஷனை பார்க்கணும், நீ ஏன் ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு புலம்புற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான் இப்போ முன்னாடி. பொதுவான கேள்வி இல்லை, இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா எனக்கு சொல்கிறவங்க இருக்காங்க, பிகாஸ் இதையும் நீங்கள் ஃபியூச்சராக கன்சிடர் பண்ணும்போது இதுக்கும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு. பட் ஜென்ரலி மே மந்த் எஸ்பெஷலி இஸ் ஒன் பர்டிகுலர் மந்த் where brands again open for promotions. ஏன்னா வந்து மார்ச் ஏப்ரல் ஃபெப்ரவரிலே ஆரம்பிச்சிடும். மார்ச் ஏப்ரலில் வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்டிங்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் they'll do an entire financial strategical recess assess பண்ணி ப்ராப்பரா பிளான் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. So these 2 months are like when you're actually broke. அதுதான் உண்மை. For someone அடுத்த செமஸ்டருக்கு நான் ஃபீஸ் கட்டணும். Exactly. நான் வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ்ல சொல்லி like I told that this is what I see as my career right now அப்படிட்டு. Apart from I do this for my passion, இதுதான் நான் வந்து என் கரியராவும் பார்க்குறேன் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாசத்துல இப்பதான் வந்து பிராண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் for me to do promotions. என்னை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க முதல் ஜனவரில இருந்து இப்போ ஏப்ரல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனல் ரீலுமே இருந்திருக்காது. ஜனவரி மந்த்ல மட்டும் தான் நான் ப்ரொமோஷனல் ரீல் பண்ணிருப்பேன் தவிர்த்து ஃபெப் மார்ச் ஏப்ரல்ல வந்து நான் ஏதாச்சும் பெருசா பண்ணிருப்பேன் பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது for me to satisfy my basic necessities and needs I am supposed to take this. I don't have an option. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பிராண்ட்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு கிரியேட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. So once I say no here, I'm not gonna get that brand again. So I can't afford to lose it. And especially when I'm in a situation where I am in need of it. So நான் வந்து இதை பார்ப்பேனா அதை பார்ப்பேனா இது ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு மங்களா வச்சுட்டு ஒரு கண்ணு வச்சு மேனேஜ் பண்ணிட்டு சொன்னா இந்த கண்ணு வந்து வேஸ்டா போயிடும். I can't put entire pressure on this. So I have to balance both. I do not have an option here. And it's all very very good brand deals that will add more value to my profile also. So நான் வந்து இவ்ளோ யோசிக்கணும் அப்படிங்கறதுனால there's no way that I have to balance this as well as balance that. I'm trying my level best. நான் வந்து இதுல ரெண்டுத்துலயும் பெட்டரா நான் வந்து மை பெஸ்ட்ல வந்து ரெண்டையும் கொடுக்கலனாலும் நான் ரெண்டுத்துலயுமே வந்து டீசெண்டா வச்சா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனாலதான் எவ்ரிடே ஐ ட்ரை டு அட்லீஸ்ட் அப்லோட் ஷார்ட்ஸ் ஆன் மை யூடியூப் சேனல் டு நாட் லீவ் இட் அப்படியே ஒரு மாசம் ஃபுல்லா நான் வந்து அதை அப்படியே வந்து பேரனா விடாம என்னோட ஆக்டிவா இருக்கிறதுக்காக வச்சு நான் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் தான் எடுப்பேன், நான் தான் எடிட் பண்ணுவேன், நான் தான் அப்லோட் பண்ணுவேன். எவ்ரிடே மேக் திஸ் அஸ் அ ஜாப் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடியிங். ஒன்னு வந்து பூவா, இன்னொன்னு வந்து டிகிரி. என்ன பண்றது?